அடுத்ததாக வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் சேகுவேரா அவர்கள். மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் முடிகொண்ட சோழ பெருவள நாடு என்று போற்றப்பட்ட பொழில் நிறைந்த காடுகளும் அந்த காட்டினிடையே ஓடுகின்ற அருவிகளாலும் சூழப்பட்ட பொருளால் ஆட்சி செய்த பொள்ளாச்சி என்கின்ற ஒரு அற்புதமான குறிஞ்சி நிலத்திற்கான வேட்பாளராக இந்த சமுதாயத்தினுடைய மயக்கத்தை நீக்குவதற்காக, ஆரிய திராவிட மாய மயக்கத்தை நீக்குவதற்காக, சிகிச்சையில் உயிர்காக்கும் ஒரு தொழிலாக இருக்கின்ற அறுவை சிகிச்சைக்கு முன்பு மயக்க மருந்து கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற எமது மருத்துவர் ஒரு இடத்தில் மயக்க மருந்தை கொடுத்து உயிரை காக்க நினைக்கின்ற அதே மருத்துவரை இந்த தொகுதியில் இருக்கின்ற மயக்கத்தை நீக்கி தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பொறுப்பான பணியை கையளித்து உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற 12 கோடி மக்களினுடைய இதயத்தில் வாழ்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஐயா சுரேஷ்குமார் அவர்கள் இந்த தொகுதியிலே வேட்பாளராக அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். அன்பிற்கினியவர்களே, நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த தளத்தில் நமது தொடக்கம் என்பது எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது என்றால் அது எளிமையான தொடக்கம். ஆனால் நாம் தொடங்கும் பொழுதே ஒரு கடுமையான சூழலை எதிர்கொண்டு தொடங்குகிறோம் என்றால் அது வலிமையான தொடக்கம் என்றே நமக்கு வெற்றியை தேடி தரும். பாறையின் கிடுக்குகளில் விழுந்த விதை முளைக்க நாட்களாகும். ஆனால் முளைத்தால் அந்த பாறையின் விதையே பாறையை பிளந்து எரிந்து பெரிய மரமாகும். அது உறுதி. அதே போல இந்த தொகுதியில் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களினுடைய வெற்றி உறுதி உறுதி உறுதி. இந்த மண்ணில் நிறைய ஆட்சியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் நின்று ஆட்சி செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கூட்டத்தை நீங்கள் தேர்தல் கணக்கில் கூட சேர்த்துக்குங்க, நாங்கள் 1000 கோடி செலவு பண்ண போகிறதுல 1001 கோடியாக எழுதிக்கங்க அப்படின்னு கூட சொன்னோம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் கட்சிக்கு சின்னம் இல்லை, சின்னம் இல்லாமல் ஒரு தேர்தல் கூட்டத்தை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு. ஐயா, நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள், இந்த பதாகையில் எங்கள் கட்சிக்கான சின்னம் 2 இருக்கின்றது. ஒன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் எங்களுடைய சின்னம். இரண்டாவது அந்த உணர்வெழுச்சியை தமிழகம் முழுமைக்கும் கொட்டி முழங்கி வருகின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு சின்னம். என்னடா இப்படி சொல்றான், ஒரு பெருமை மிகுதிக்காக சொல்றான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் இரட்டை இலை சின்னத்தை எடுத்துக்கொண்டு இங்கு இருக்கின்ற கிராமங்களில் ஓட்டு கேட்க சென்றீர்கள் என்றால், ஒரு கிராமத்தின் திண்ணையோரம் அமர்ந்திருக்கின்ற வயதான மூதாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெட்டலை கட்சிக்காரங்க போறாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பார்க்கறதுக்கே பயங்கரமாக திருடர்கள் போல ஒரு 50-60 பேர் கரைவேட்டி கட்டி கொண்டு ஒரு மிட்டா மிராசு போல பப்பரக்கா என்று கையை விரித்து கொண்டு சென்றால், ஏன் இந்த உதயசூரியன் கட்சிக்காரங்க போறாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தெருவில் ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு புலிக்கொடியை கையில் பிடித்து கொண்டு முழுதான செந்தமிழில் பேசிக்கொண்டு ஒரு இளைஞர் கூட்டம் செல்கிறது என்றால் என்ன சொல்லுவாங்க, சீமான் சின்னம் போதியே, சீமான் சின்னம் கட்சிக்காரங்க போறாங்கடி அப்படிதான் சொல்லுவாங்க. கரும்பு விவசாயி சின்னம்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் ஓட்டு கேட்க போயிருக்கேன், எல்லா இடத்துலையும் இந்த சீமான் கட்சிக்காரங்க போறாங்கடி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் செந்தமிழன் சீமான் தான்.
தேர்தலுக்காக ஒரு லட்சணையை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த லட்சணையை தூரத்தில் வச்சுட்டு செந்தமிழன் சீமான் என்கின்ற ஒரு மனிதனுடைய கொள்கை முழக்கம், தத்துவ முழக்கம், தமிழ் தேசிய அரசியலின் முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் அணியை கட்டிட்டு வருது, மக்கள் அரசியலை கட்டிட்டு வருது. அதை விட்டுட்டு சின்னத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு பயந்து இருந்தால் ஒரு கட்சிக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சின்னத்தை முடக்கி வைத்திருக்கும் என்றால் அதிலேயே நம்மளுடைய வெற்றி தெரியுது இல்லையா? ஒரு கணக்கு போடுறாங்க, ஒரு கணக்கு. அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உங்களுக்கு தேவையான சின்னத்தை 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஒரு கல்லூரியில் நம்ம விண்ணப்பம் செலுத்துகிறோம், விண்ணப்பம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி போடுவான், வச்சிருப்பான். விண்ணப்பத்தை சேகரிக்கிறவர்கள் விண்ணப்பம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி வரை காத்திருந்து அதன் பிறகு விண்ணப்ப தேதி முடிந்த பிறகு அது விண்ணப்பங்களில் யார் தகுதியான நபரோ அவர்களை தெரிவு செய்கிறது தான் எல்லா கல்லூரிகளிலையும் எல்லா பள்ளிகளிலையும் எல்லா இடத்துலையும் உள்ள வழக்கம். ஆனால் தமிழக தேர்தல் அதிகாரி மட்டுமில்ல, இந்திய தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா 17ஆம் தேதி ஒரு வெத்து வேட்டுங்க, ஒரு வெத்து வேட்டு, ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரன், அவனும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியே இங்கே பதறு, அதிலேருந்து ஒரு பதறு சிதறி வந்து நாங்கள் 12 மாநிலத்தில் போட்டியிடுறோங்கிறது தான், போட்டியிட்டோன்னு கூட பதிவு பண்ணலை. 12 மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடுகின்றோம், நீங்கள் எங்களுக்கு சின்னத்தை தாருங்கள் அப்படின்னு. சரி, அவன் 12 மாநிலத்தில் போட்டிடுறான்ல, 12 மாநிலத்திற்கும் அவனுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இல்லை, ஏதோ வந்த வகத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற மாநிலங்களில் அவனுக்கு வெவ்வேறு சின்னம். தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு மட்டும் அவனுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது திட்டமிட்ட சதி என்று புரிஞ்சு கொள்ளவா முடியாது? சரி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்துருச்சு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருது. அதற்கு நாளே என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் உலகத்திலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தாண்டின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, ஒரு நகைச்சுவை. அதுபோல் ஆள் தேடுறாங்க, நடத்தி விட்டு வேட்பாளர் நிற்க வேண்டிய சின்னத்தை அறிவித்து விட்டோம் என்று அவனுக்கு சொல்லணும். எங்கே? உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு ஆளை கடன் வாங்குறான். வழக்கம் போல் இந்த திண்ணை தூங்கி திராவிட கழகத்திலேருந்து, திராவிடர் இயக்கத்திலேருந்து, தமிழ் தெலுங்கு திராவிடர் இயக்கம்னு நினைக்கிறேன். அது என்னடா, தமிழாக இருந்தால் ஒன்று தமிழாயிரு, இல்லை தெலுங்காக இருந்தால் தெலுங்காயிரு, தமிழ் தெலுங்கு திராவிட இயக்கம். அப்போனா நீங்கள் யார் காம்பினேஷன்னு பார்க்கணும், எவன் அனுப்புல வெப்பன்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கணும். சரி, எல்லாத்தையும் பண்ணீங்க, கடைசியில் கொண்டையை மறைச்சிங்களாடானா கலைஞர் அறிவகம், கொண்டையை மறைக்கலை. அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற சதி. இப்போ சகோதரி கூட சொன்னாங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ மட்டும் செய்யலைங்க, இதுக்கு முன்னாடியும் இதே கோவை பாராளுமன்ற தொகுதியில் இதே மாதிரி நல்ல கண்ணை தோக்கடிக்க நல்ல கண்ணுன்னே ஒருத்தனை நிறுத்திச்சு. கதிரறிவாள் சின்னத்தில் அவர் நின்று வென்றுவாரோ என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன, செந்தமிழன் சீமான் எப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துவார், அவர் கைவலியை ஒரு சின்னத்தை எப்பொழுது கடத்துவார் என்று காத்திருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகளை, உலகம் முழுமைக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை உண்டாக்கியவர்கள் நமது எதிரிகள். நமது எதிரிகளே நமது வெற்றிக்கான ஆட்கள். அப்புறம் சரி, அவன் வந்தவன் சும்மா போயிருந்தா கூட நமக்கு வெறி வராதுங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் கொடுமையான வெறி. நாம் தமிழர் கட்சி சீமான வேணா எங்களோட கூட்டணிக்கு வர சொல்லு, எங்களோட கூட்டணிக்கு வர சொல்லுங்க. என்ன கொழுப்புங்க பாருங்க நண்பர்களே. இந்த கூட்டத்தில் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். தேர்தல் கமிஷனாலேயே கரும்பு விவசாயி சின்னம் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கலாம், மாற்று ஒரு கட்சி வேட்பாளர் வரலாம். வர்றவனை அடையாளம் பண்ணிக்கங்க. 6 வருடமாக பட்டி தொட்டி எல்லாம் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை ஒருத்தன் சூதுவினால் பறித்து உங்ககிட்ட வந்தான்னா அவன் யாருன்னு பாருங்க. ஒருவேளை இந்த தொகுதியில் அது போன்ற ஒரு வேட்பாளர், அது போன்ற ஒரு கட்சி நிற்கவில்லை என்றால் தேர்தல் கமிஷனில் போய் முறையிடுங்க. ஏண்டா அயோக்கிய பையல, அவன் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் போட்டியிடுறேன்னு சின்னம் கேட்டான்ல, போட்டியிட்டானா எதற்காக சின்னத்தை தூக்கி கொடுத்தா என்று நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்போ இந்த தொகுதியில் நாம் கண்டுகொள்ள வேண்டிய சிக்கல் என்னன்னா, 2019 சண்முக சுந்தரம்னு ஒருத்தரை தெரிவு பண்ணியிருக்கோம். பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சண்முக சுந்தரம் 2019 இந்த தொகுதியில் நின்னப்போ அவர் பிரதானமாக கையில் எடுத்துக்கொண்ட பிரச்சனை என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை.
அப்போதுதான் அந்த பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. உலக அரங்கில் இந்த பொள்ளாச்சிக்கு பல்வேறு அடையாளங்கள் இருந்தது இன்னும் இருக்கின்றது. வால்பாறை இருக்கு, குரங்கு நீர்வீழ்ச்சி இருக்கு, ஆனைமலை இருக்கு, ஆலியாறு இருக்கு, இன்னும் எத்தனையோ பெருமை. உலகத்திலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாட்டுச்சந்தை இருக்கிற இடம் இந்த பொள்ளாச்சி தான். இத்தனை பெருமைகளை இருந்தும் திராவிட ஆட்சி காலத்தில் இந்த பொள்ளாச்சிக்கு சேர்த்த பெருமை என்னன்னா கூட்டு பாலியல் பிரச்சனை. அதை சொல்லி தான் இந்த சண்முக சுந்தரம் வாக்கு சேகரிக்க வந்தாரு, வெற்றி பெற்றாரு. அதன் பிறகு ஐயா சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த தொகுதியில் அந்த பிரச்சனை குறித்து பேசியது என்ன? 2023 வரலையும் அந்த குற்றவாளிகள் நீதிமன்ற படியேறி இருக்காங்க. இன்னும் வரலையும் எந்த தீர்ப்பும் ஒரு முழுமையான தீர்ப்பாக வரல. அப்போ இங்கே என்ன பிரச்சனை என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பிரச்சனை இல்லை, நாமளும் பிரச்சனை. மோடி இன்னைக்கு வர்றாரு. நான் ரெண்டு ஆட்களை மட்டும் சொல்லணும். மோடி கட்சியை பற்றி பேசணும்னா 2 ஆட்களை பற்றி சொல்லணும். இன்னொன்று ஒரு ஆள் வந்து தம்பி அண்ணாமலை. தம்பின்னு சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, அவருக்கு 39 வயசு தான் ஆகுது, எனக்கு 41 வயசு, அதனால தம்பின்னு சொல்லலாம். சமீபத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் 22,000 புத்தகங்களை படித்தவன், என்கிட்ட நீங்கள்லாம் எதுவும் பேச முடியாது, நான் கண்டென்ட்டோட இதுதான் பேசுவாங்கண்ணா, அப்படி தாங்கண்ணா இப்படி தாங்கண்ணா அப்படின்னு சொன்னார். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு, அதாவது 39 அகவை உள்ள ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிச்சிருந்தா கூட 22,000 புத்தகம் படிச்சிருக்க முடியாது. ஆனாலும் நம்பிட்டாங்க. நம்ம செய்தியாளர்கள் எப்பயுமே பாரதிய ஜனதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற அல்லது விடுக்கின்ற கதைகளை பற்றி மறுகல்வியே கேட்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு பற்றுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி 22,000 புத்தகம் அண்ணாமலையால் படிக்க முடிந்தது? வீட்டுக்கு போகிறாரு, ஊரெல்லாம் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்துட்டாரு. வீட்டில் மனைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, மனைவிகிட்ட எந்த கணவனும் பொய் சொல்ல முடியாது. சொன்னோம்னா தப்பிக்க முடியாது, மாட்டிக்குவோம். எல்லாருக்கும் அது பரிச்சயமானதுதான். போயிருக்கிறாங்க, புத்தகத்தை எடுத்து படித்தது கால எப்படிங்க படித்து முடிச்சிங்க அப்படின்னோடனே அவருக்கு வெளத்து போயிடுச்சு. பொண்டாட்டிகிட்ட பொய் சொல்ல முடியாது இல்லையா, கொஞ்சம் இரு, அந்த ரகசியத்தை நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன்ட்டு உள்ளுக்கு போகிறாரு. ஒரு பீரோவை திறக்கிறாரு, ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார். ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து, இந்த வார் 22,000 புத்தகங்களை படிப்பது எப்படி என்று இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கு, இந்த ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன், 22,000 புத்தகத்தையும் படித்து முடிச்சதுக்கு சமம். இது மாதிரி ஆள் அண்ணாமலை, இது மாதிரியான அண்ணாமலை பாரத பிரதமர் மோடி. உண்மையிலேயேங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் தரிசிக்கக்கூடாத ஒரு ஆளுன்னா மோடி. இந்த வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத ஒரு சின்னம் அப்படின்னா தாமரை. நான் ஏன் என்னன்னு சொல்கிறேன்னு, நிறைய பேர் பேசிட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் தாமரைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நாளை உங்களுடைய பிள்ளையும் ஆசிபா போல கற்பழிக்கப்படலாம் என்ற மன உறுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாமரைக்கு வாக்கு செலுத்துங்க. உண்மையிலேயே மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தி அந்த பிள்ளைகளை, அந்த பெண்களை ஓட இழுத்துட்டு வந்து நடுத்தருவில் சுட்டு வைத்து கொன்றார்களே, அதே போல உண்டங்கையும் எந்தங்கையும் உன் அக்காவும் என் அக்காவும் செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவங்க நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே, செத்து போங்க. அண்ணன் சொன்னார், லியோனி மாதிரி பேசினாரு. நான் கண்ணை மூடி கேட்கிற பொழுது, திண்டுக்கல் லியோனி என்னடா நம்ம மேடையில் ஏறிட்டாருன்னு அண்ணன் அப்படியே பேசினாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒருவேளை லியோனி அனுப்பி வச்சுட்டாலோ என்னமோன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க, போட்டு செத்து போனீங்கன்னா கூடவும் சேர்த்து நான் தான் செத்து போகிறேன்னு. உண்மையிலேங்க காங்கிரஸ் தமிழினத்தின் எதிரி, ஆனால் மனித குலத்தின் எதிரி என்பது பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் அதை நிற்கணும். நம்ம ரொம்ப தாமதமாக அந்த கூட்டத்தை நம்ம தொடங்கணும், நிறைய பேசணும் அப்படின்னு தான் வந்தோம். என்னிலும் இளைய என் அன்பு தம்பி இடும்பவன கார்த்திக் பேசணும். அவருக்காரிய உரிய நேரம் இருக்குது, அவர் தான் சரியாக பேசுவார் என்பதன் அடிப்படையில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கிணத்துக்கடவு, நீங்கள் எதுவும் சோர்வாயிடாதீங்க, ஒரு சோர்வும் இல்லை. வந்தாங்க, காவலர்கள் நின்னாங்க, அதன் பிறகு இசைக்கப்பட்ட பறை இசையில் ஒரு உற்சாகம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நமது வெற்றியின் அடையாளம். நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத மருத்துவர்கள், நீங்கள் ஏன் இந்த மருத்துவர், இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சி பல புதியவர்களை நிறுத்தி இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி இந்த முறை நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களில் 15 பேர் மருத்துவர். இன்னும் தேடுகின்ற இடத்துலையும் மருத்துவரையா போடுங்க அப்படின்னு சொல்றது ஏன் காரணம்னா, இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொழில் அப்படின்னு சொன்னால், எந்த தொழில் பார்க்குறவங்க அதிகமாக புறக்கணிக்கப்பட்டாங்கன்னா மருத்துவர் தான். அவர் வேலை உண்டு, அவருடைய கிளினிக் உண்டு, அதோடு போயிடுவாங்க. யார் வம்பு துப்புக்கு போகிறதில்ல. ஆனால்
இந்த அரசியல் ஏற்படுத்துகின்ற எல்லா தாக்கங்களும் ஒரு காலத்தில் ஒருவனுக்கு நோயாக போய் நிற்கும். இந்த அரசியலில் இப்போ நம்ம சுற்றுச்சூழலை சீர்கெடுது, உடம்பு கெடுது. உடம்பு கெட்டால் யார்கிட்ட போய் நிற்கிறோம்? கருணாநிதி குடும்பத்திட்ட நிற்கிறோமா? ஜெயலலிதா குடும்பத்திட்ட நிற்கிறோமா? மருத்துவர் குடும்பத்திட்ட தான் நிற்கிறோம். அப்போது அண்ணன் மிக தெளிவாக இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த சமுதாயத்தில் அரசியல் பிரங்கை என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் முற்றிலும் தள்ளி வைக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு அதிகம், அடுத்து பொறியாளர்கள், அடுத்து நிறைய பேர். அதனால நீங்கள் நம்ம மாதிரி தேர்தல் களத்தில் 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அண்ணன் சீமான் அறிவிக்கும் பொழுது, அவர்களுடைய தனித்திறமைகளை பட்டியலிடும் பொழுது, உலக அரங்கே இது போன்ற ஒரு வேட்பாளர் பட்டியலை பார்த்ததில்லை என்ற பெருமையை அண்ணன் சீமான் தேடி தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி ஐயா.